அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. அது டெல்டா டால்டா அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் பொருள்லாம் நீங்கள் தேடக்கூடாது. விஜய்னா அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே பொருள் தேடுறது வந்து அது என்ன திருக்குறளாக சொன்னார், அதுக்கு போயிட்டு பொழிப்புரையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லட்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ. அடுத்து நீங்கள் சொன்னது அடுத்த பிறப்பில் வந்து அவர் விவசாயிக்கு மகனாக பிறப்பாரான். ஏன்னா இந்த பிறப்பில் அவருக்கு வேளாண்மையை பற்றி விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாதான். ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்களா? சாப்பிட்றாருல 3 வேளை சாப்பிடும்போது நான் வேளாண்மை செய்கிறவங்கள விவசாயிகளை நினைக்கிறேங்கிறாரு. அப்போ நீ நினைக்கிற நீ அது எப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உழைப்பை போட்டிருக்கணும்ல, அதை ஏன் போடலை? அந்த கேள்வி தானே இங்கே வருது நமக்கு. அதனால அது கூட எப்படி விவசாயியா பிறப்புன்னு சொல்லலை, விவசாயிக்கு மகனாக பிறப்பாராம். ஏன்னா அவங்க அப்பா ஒரு சினிமா துறையில் இருக்கிறவராக இருந்தார், அவருக்கு மகனாக பிறந்தாரு, சினிமா துறையில் ஈஸியாக வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து விவசாயத்துறையில் அப்படியே வந்துடணும்னு நினைக்கிறாரு. இவ்வளவுதான் ஒரு புரிதல். அதுக்கு மேலே நம்ம அதில் மெனக்கிட்டு பொருள்லாம் தேடக்கூடாது. விஜய் வந்து போன ஊரில் வந்து நான் வந்து முதல்ல நான் மதுரைக்காரன் அப்படின்னு அங்கே வேஷத்தை கழித்து அங்கே வேஷம் கட்டுறாரு. தஞ்சாவூர் போனால் நான் தஞ்சாவூருக்காரன் வேஷம் கட்டுறாரு. அவர் சினிமா துறையில் இருந்த காலங்களில் எங்கேயாவது வெளியில் வந்து பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஏன் பேசுனது இல்லைன்னா அந்த நேரத்தில் அவருக்கு அரசியல் தேவையில்லை. இப்போ அவருக்கு அரசியல் தேவைன்ற பட்சத்தில் கர்நாடகாவில் காவிரி நீரை வீடு தஞ்சாவூருக்கு அவரால் சொல்ல முடியுமா? அந்த மண்ணுக்கு நான் சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கு போராடும் விவசாயின்னு சொல்கிறாரு. காவிரி நீரை விடு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அங்கே படம் ஓடாது, டப்பா கிஞ்சிடும். அங்கே அவர் சொல்ல மாட்டார். கேரளாவில் இப்போ காங்கிரஸோட போயிடலாமான்னு 2 பேரும் சேர்ந்து நிற்கிற சூழ்நிலை. அங்கேயும் பெரியாருடைய அந்த அணையில் அங்கே தண்ணி விடுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வேஷக்காரன், எப்பவுமே நடிகர் தான். அவனை திரையோடு மறந்துன்னேன். இப்போ அவனை போய் தரையில் பார்த்து நாம் அவர் வந்து செஞ்சிருவார். அவர் கில்லி படத்தோடு முடிஞ்சுது. இங்கே சல்லி ஆக்கிடுவோம் வந்தா. இதோடு நீ திரும்பி போயிடு, உனக்கு தான் கடைசி வாய்ப்பு. நீ 26 ரூபா போனீன்னா எங்களுக்கு சனியை மாதிரி வந்து தொலைஞ்சிட்டேன். ஆனால் அவ்வளோ பேர் ஆளும் இல்லை. இருந்தாலும் நீ என்னுடைய கூட்டத்தை, இந்த தமிழ் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கின்னு இந்த அளவுக்கு சிக்கல் பண்ணுகிற. நீ தஞ்சாவூர் மண்ணுக்காரன் இல்லை, நீ பெரியாருக்கு மண்ணுக்கு சொந்தக்காரன் மண்ணு. தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். விஜய் தேவையில்லாம உனக்கு வந்து ஆடி காரு, BMW காரு, ரோயல் சாய்ஸ் காரை தான் தெரியும். 200 கோடி தான் நீ பிளேட் வச்சிருக்க. உண்மையான அரசியல் தமிழ் தெரியாது. நீ சிங்களத்துக்காரன், உங்க அப்பே சிங்களம், தமிழே தெரியாது. உங்க அம்மையார் வந்து கர்நாடகா சோப்பனா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க வந்துட்டு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு போட்டியாளர் எல்லாம் சொல்லாத. களத்திலே இல்லை, குளத்திலே இல்லை, ஒரு இளவுல நீ அதெல்லாம் பேசாத. நீ சீமான் கால் தூசி தமிழ்நாட்டில் எவனுமே கிடையாது. இந்த உலக அளவில் பேசுறான். சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. இல்ல விவசாயத்துக்காக அவர் ஏதாவது படம் நடிச்சிருக்காருன்னு கேட்டா கிடையாது. விவசாயத்தை பத்தி 50 வருஷம் பேசாத ஒருத்தர் இப்பதான் வந்து தீர்க்க தரிசனம் வந்து அடைஞ்சு இப்போ விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு. நம்ம சரத்குமார் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கனவுல தோணுச்சு, உடனே நான் கட்சி மாறிட்டேன் அப்படின்னு சொன்னது போல தான் சின்ன அண்ணன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. இத்தனை வருஷத்தில், ஒரு 50 வருஷத்தில் ஒரு உச்ச திரை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கலாம். அங்கே 1-2 கொடுத்துருப்பாரு. ஆனால் அதிகமாக ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து கொடுத்தால் படம் ஓடாதுன்றதுனால கொடுக்காமலே இருந்துட்டாரு. இப்போ அந்த நெருக்கடியில் தான் இருக்கார். ரொம்ப பேசினாருன்னா படம் ரிலீஸ் ஆகாது. அவர் படத்தை ரிலீஸுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறவர், நம்ம பிரச்சனைக்கு என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. மக்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒருத்தரால இங்கே வந்து மக்களுக்கு வந்து நான் பெரும் போராட்டத்தை பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோடைய அரசியல் போராட்டத்தை எதிர்த்து கம்பெனிகளை தடுத்துட முடியுமா? இல்லை 8 வழி சாலை போல பல பிரச்சனைகளை வந்து நாங்கள் இங்கே போராடி இருக்கோம், அதெல்லாம் பண்ணிட்டு வரா கிடையாது. கள்ள மௌனம் சாதிச்சு அமைதியாக இருப்பார். அவருக்கு தேவை ஒரு படம் ஓடணும். ஏதோ ஒரு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு தோணி இருக்கு, வரட்டும், வந்தால் நல்லது தான். அவர் சைடில் பண்ணுறதை பண்ணிட்டுங்க. இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தான் விவசாய பிறந்து விவசாய மக்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் ஏன் இந்த ஜென்மத்துக்கு அரசியலுக்கு வரீங்க? இது என்ன சினிமா டைலாக்னு நினச்சிட்டிங்களா ப்ரோ? இது வந்து அரசியலில் என்னங்குது இப்போவும் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் சொன்னதான் என்னன்னு முதல்ல கற்றுக்கிட்டு வாங்க. அரசியல் தெரியாமல் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணுங்கிறீங்கன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் விவசாயிக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை நீங்கள் நிரூபிங்க. உங்கள்கிட்ட
பல கோடி இருக்குது. அந்த கோடிலாம் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணினவங்க ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக போக வேண்டியது, அந்த மாவட்டங்களில் யாரோட மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்கள பற்றி கவர் பண்ணுற மாதிரி வாக்கு அரசியலை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களை நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கும் போது கொள்கை தலைவரை தான் அவங்கள எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் ஒரு புது அரசியலை பேசுறதுக்கு பழகுங்க முதல்ல. உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி கூட பல பேர் கீழே விழுந்து அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கான். முடிஞ்சால் அவங்கள போய் பாருங்கள். நீங்கள் இதை எப்படி கவனிக்கிறீங்கன்றதை பார்த்தாலே நீங்கள் மற்றவங்களுக்குலாம் எப்படி செய்வீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் விஜயெல்லாம் இப்போ யாரும் இங்கே சீரியஸான பொலிட்டிஷனாக உண்மையிலேயே களத்துக்கு வந்திருக்கிற ஒரு அரசியல்வாதியாக அவரை யாரும் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு கூட அவரோட நிர்வாகிகள் சந்திப்பு தான் அது. நிர்வாகிகள் சந்திப்பில் போயிட்டு எல்லாரும் நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், உறுதிமொழி ஏறுங்க. இங்கே யாராவது அப்படி ஏற்பாங்களா? அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தும். உங்கள் நிர்வாகிகள் தானே உள்ளே விட்டுருக்கீங்க கியூஆர் கோடு வச்சு. அப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. அதனால அவர் அவ்வளோதான் சிரிச்சுட்டு கடந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் அவர். இது வந்து சும்மா பேருக்கு ஏதோ ஒரு சாக்கு. தஞ்சாவூரில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற தஞ்சாவூர் என்னது டெல்டா மாவட்டம், இது விவசாயிகள் அதிகமாக இருக்கும். இப்படி சொன்னால் தான் வந்து ஓட்டு வரும் அப்படின்றது. எப்பயும் துண்டு என்ன துண்டு போட்டிருந்தாப்புல, இன்னைக்கு பச்சை துண்டு எல்லாம். இது என்ன அவர் என்னவா இருந்தார், நடிகராக இருந்தார். இப்போ அதே மாதிரி தான் வந்து மேடையில் வந்து மக்கள் முன்னாடி நடிப்பை போடுறாரு. அங்கே இருக்கிற முக்கியமாக ஓட்டு வந்து பிரியும். நானுமே ஆக்சுவலாக விஜய் வந்தோடனே ஓட்டெல்லாம் பிரியும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா எல்லோரும் விஜயோட இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே மைனர்ஸு. எவனுக்கு ஓட்டு இல்லை, வர 90% பேருக்கு எல்லாருமே மைனர்ஸு, ஓட்டெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி கோட்பாடு கொள்கை 10 வருஷம் நான் கிட்டத்தட்ட இப்போ 2010லேருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்ன கோட்பாடு தத்துவம் எல்லாமே இன்ன வரைக்கும் மாறாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கார். விஜய் அப்படி கிடையாது. அவரால் சொந்த பிரச்சனையை கூட அவரால் தீர்த்து வைக்க முடியலை. இதை வந்து அவர் எப்படி வந்து தீர்த்து வைக்க போகிறாரு? மக்கள் பிரச்சனையை அப்புறம் எப்படி தீர்த்து வைப்பார்? அவரோட இதுக்கு ஒரு குரல் கொடுத்தா தானே அவர் பிரச்சனையை தீர்க்க முடியும். நம்மளோட இது எப்படி தீர்ப்பார் அவர்? அது அரசியலுக்கான பேச்சு, ஓட்டுக்கான பேச்சுங்க. உண்மையிலேருந்து மனசுலேருந்து ஆத்மாத்மா வரக்கூடிய பேச்சாக இருந்தால் அதை நம்ம ஏற்கலாம். இது வந்து இப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் விவசாயிக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சினிமா டைலாக்காக தான் எனக்கு தெரியுது. அண்ணன் இப்போ பேச தான் செய்வார், விவசாயத்தை பற்றி பேச தான் செய்வார். ஏன்னா நம்ம சின்ன விவசாயி இல்லை, அதனால் அண்ணன் விவசாயத்தை பற்றி பேசினாதான் அங்கே அவரோட பேச்சு எடுபட நினச்சி பேசுவார். அவர் விவசாயின்னா விவசாயம் பாரு, நான் சினிமாக்காரன் பையனாக பிறக்கணும் பாரு. அப்போ ஃபுல்லாக சினிமாக்காரனாக இருக்கிறதுல பெருமைனாரு, இப்போவும் விவசாயம் இருக்கிறதுல பெருமைங்கிறாரு. இப்போ மீனவரை பற்றியும் பேசியிருக்காரு அவர், அதில் மீனவங்களை பற்றியும் பேசியிருக்காரு. ஏன் அவர் அப்போல்லாம் குரல் கொடுக்கல? இப்போவும் எத்தனையோ மீனவங்களை கொண்டாங்க, சிறை பிடிச்சாங்க. அப்போல்லாம் அவர் போராட வேண்டியது தானே? இத்தனை ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்கள ஓட்டாக பயன்படுத்தணும்னு இவருக்கு வந்து ஆர்வம் இருக்குல்ல, அதை வச்சு அவர் போராடி இருக்க வேண்டியது தானே? போராட்டம் தானே நம்மளுக்கு வந்து பதில் சொல்லலாம். போராடி தான் நம்ம வந்து வெல்ல முடியும். எந்த நாடுமே எந்த ஒரு புரட்சியுமே போராட்டம் இல்லாமல் எப்படி வெற்றி பெறும்? இவர் ஓட்டை வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனால் அவர் வெற்றி எல்லாமே செயல்படுத்திடலாம்னு நினைக்கிறாரா? முடியாது. அன்னைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் போராட்டத்தான் செய்யணும். போராடினா தான் அதில் வந்து நமக்கு தீர்வு கிடைக்குமே தவிர சும்மா அப்படி மேடை பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் வந்து எடுபடாது. அண்ணன் எவ்வளவு போராட்டம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள் அதனால தான் அண்ணனை நம்புறாங்க. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு கூடுதுன்னா அண்ணனுக்கு போராட்டம் நடத்தி களத்தில் நிற்கிறாங்க, தம்பிங்களை சேர்த்து களத்தில் நிற்கிறாங்க. அதனால தான் அண்ணனுக்கு இவ்வளோ கூட்டம். அவர் ரசிகர் இருக்கிறதுனால அவர் போராடி இருக்கலாம்னா அவர் போராட்டத்துக்கு வரமாட்டார். அவர் அப்படியே வந்து உட்காந்து பேசிட்டு போவார். அது ஓட்டா மாறிடும் நினைக்காரு. தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். என்றைக்குமே வந்து நடிகர் தான், புரட்சியாளர் தான். அண்ணன் தான் இன்னைக்கு புரட்சியாளராக வந்து நிற்கிறாரு. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை அண்ணனை கைவிட்டுறக்கூடாது. தமிழக மக்கள் குறிப்பாக விவசாய சின்னம் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து போட்டுட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவங்கள. அவர் வந்து அப்படி சொல்லி அவர் கட்சியை அவர் வந்து பெருசாக பேசணும்னு நினைக்கிறாரு. அவரோட கட்சி அவருக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் அது மக்கள் தான் சொல்லணும். திமுகவும் தாவேக்காவுமா இல்லை திமுகவும் என்டிகேவுமான்னு சொல்லிட்டு மக்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்களே தவிர அவர் பேசினாதான் நம்ம கட்சியை முன்னாடி கொண்டு வர முடியும்னு அவர் அப்படி பேசி மக்கள் மனசில் பதிய வைக்காரு. அவ்வளோதான். அது ஒரு 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 ஆள் வந்து செய்கிறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து தான் இல்லை. ஒரு ஆள்னால செய்ய முடியாதுன்னா அவன்கிட்ட காசு இல்லை மக்கள் மேலே அக்கறை இல்லைன்றது இருக்கலாம். ஆனால் காசு இல்லைன்னா போராடலாம். நாம் தமிழர் கட்சிகிட்ட காசு இல்லை, ஆனால் களத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு போராட்டத்தில் எல்லா கட்சியிலையும் எந்த கட்சியுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எப்பயுமே இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன போராட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி அந்த கடைசி கட்சியுமாவே வர்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. ஈழ மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரு அவர்? ஈழ மக்களுக்கு வந்து 500 ரூபா கொடுத்தாரு.
விவசாயத்துக்கு எங்கே அவர் வந்து மீனவர்களுக்கு என்ன பண்ணிடுவார்? எதுவும் பண்ண மாட்டார் அவர். எல்லாம் வாய் வார்த்தைகள் தான், வாய் வார்த்தைகளாக சொல்கிறது தான். விவசாயி மகனாக பிறப்பான்றாரு, அது வந்து புருடா தான் அது. அவர் வந்து இங்கே இருக்கிற தமிழ் தேசிய ஓட்டுங்கள்லாம் வந்து வாங்கலான்னு பார்க்குறாரு. அது வந்து 7 ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் தான் என்னவாங்க, 7 ஜென்மம் 70 ஜென்மத்தால் முடியாது. ஏன்னா அந்த தமிழ் தேசிய வாக்கை வந்து வாங்குறது யாருன்னா அண்ணன் சீமான் தான். விவசாயத்துக்கு வந்து 100% உண்மையாக நிற்கிறது அண்ணன் சீமானும் எங்களை மாரி தம்பிமார்களும் தங்கைமார்களும் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? இது வந்து இது விஜய் மட்டும் சொல்ல, ஐயா ஸ்டாலினும் சொன்னார், அவங்க அப்பாவும் சொன்னார், கருணாநிதியும், ஐயா எடப்பாடியும் சொன்னார், எம்ஜிஆரும் சொன்னார். எல்லாரும் வந்து விவசாயத்தை வந்து ஆதரிக்கிறோன்ட்டு விவசாய நிலங்களில் வந்து இன்றைக்கி வந்து பல மாடி கட்டிடங்கள் வந்து கட்டப்படுகிறது, புரியுதா? விவசாய நிலங்களாக அழிக்கப்படுது. இந்த விவசாய நிலங்கள் அழிக்கப்படக்கூடாதுன்னா அண்ணன் சீமானோட ஆட்சி இங்கே மலர்ந்தால்தான் விவசாய நிலம் வந்து இங்கே அழிக்கப்படாது. அதனால தான் நாங்கள் சின்னத்தையே விவசாய சின்னம்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் சார் நடைமுறையிலே இருக்குது சார். டிஎஸ்ஓ ஆஃபீஸ் கண்ட்ரோல் சார் இது. அதுக்கு தனியாக அமைச்சர் இருக்கான், கூட்டுறவுத்துறை. அவர் யாருனாக்கா பெரிய கருப்பேன். புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. 8 லட்சம் 7 லட்சம் வாங்குறேன். இப்போ நிர்வாகியாளருக்கு 8 லட்சமும் காசாளருக்கு 12 லட்சம் வாங்குறேன். இவர் எப்படி கொண்டு வர? ஏன் பொய் சொல்கிறேன்? உனக்கு என்ன தெரியும்? எத்தனை ரேஷன் கடை தெரியுமா? நான் கேட்குறேன், ரேஷன் சிஸ்டம் யார் கொண்டாந்தது? பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தேன். உனக்கு எத்தனை கடை இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டுறவு மையங்கள் இருக்கு தெரியுமா? தேவையில்லாமல் விஜய் கேட்குறதுலாம் பதில் கேட்காதீங்க எனக்கு. அவருக்கு சார் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் தெரியாது, எத்தனை மாவட்டம் தெரியாது. இதே பேசுறீங்க. 100 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கேன். இது வைக்கமால ஒரு மாவட்ட உறுதி செயலாளர் போடுறான், தெரிஞ்சு உடனே 2 பேரை போடலாம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் தேவையில்லை. நீ கார் தரேன், வீடு தரேன், பைக்கு தரேன், நீ இல்லை. எங்கே இடம் இருக்கு? எல்லாம் திருட்டு போயில மொல்ல மாதிரி பார்த்த எல்லாமே திராவிட இயக்கங்கள் வச்சுருக்கான். இதெல்லாம் சர்ச்சைகள் பண்ண முடியுமா? குளத்தெல்லாம் பண்ண முடியுமா? குளம் இப்போ பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு. யார் கொண்டு வருது? சீமானம் வந்தால் தான் வரணும். இந்த தமிழ்நாட்டில் தமிழை ஆளணும்னா சீமா வந்து ஆளணும். இதான் ரைட்ஸு. இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு பார்த்தீங்களா? புரியல. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசும் சொல்லியிருக்கான், புரியுதுங்க? அந்த காலத்திலே பாடல் வரி சொல்லியிருக்கான். காசுக்கு அடிமை ஆகிட்டான், குடும்பத்தெல்லாம் அடகு வச்சுட்டான். நான் கேட்டதுக்கு பதில், அரசு பணம் நீ கொடுத்தீங்களா 5000 ரூபா, கோடைக்கு 2000, இது பொங்கல் போனஸ் 3000 ஏதோ கொடுத்துருக்கீங்களா? 5 பொங்கல் வந்திருக்கும் ஆட்சியில், 5 கோடைகளை வந்திருக்கு. அது கொடுக்க முடியாம நீ சார்? அந்த பண்டு எங்கேருந்து வந்துச்சு? உண்மையா சொல்லியா? நீ என்ன சொல்றனா? முருகானந்தன், நீ தானே சீஃப் செக்ரட்டரி, நீ இதை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலாமா? எந்த பணம்? பட்டியலிடத்துக்கு வந்த பணத்தை நீ கையாளல் பண்ணியிருக்க. 1 லட்சம், நீ 12 லட்சம் கோடி கடன். என்ன மயிரும் ஆச்சு? எடப்பாடி திருட்டுப்பா, இவனு திருட்டுப்பா. இலவசம் கொடுக்குற ஒன்றே ரைட்ஸ் இருக்கு. யாரை காட்டி கொடுக்குற இலவசம்? எப்படி கொடுப்ப ரைட்ஸ்? என்ன சார் இருக்கு? மக்களை ஏமாத்தாத. நான் கேட்குறேன் சார், எடப்பாடிக்கு தில்லு இருந்தா, ஸ்டாலினுக்கு தில்லு இருந்தா, மதுபான கடையை தடை செய்யணும் சொல்ல சொல்லியா? மதுபான கடையை தடை செய்யறேன். பெண்களுக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இவரது கோடியெல்லாம் எவ்வளோ தட்டுறது? மத்திய அரசு கடை, மாநில அரசு கடை, எங்க விவசாய நிலங்களை வித்துட்டாங்க. விவசாய நிலம் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாம் பிடிச்சி ரோட்ல கட்டி வைக்கணும். எல்லாம் வித்துட்டான். எங்கே இருக்கு விவசாய நிலம்? விவசாய நிலத்துக்கு உள்ள குளம் எங்கே இருக்கு? எப்படியா விவசாயம் பண்றது? மாடு எங்கேயா மேய்க்கிறது? மாலை கொய்யா குளிப்பாட்டுறது? என்ன அறிவு இல்லாம அந்த ரெவன்யூ மினிஸ்டர் யாரையா? ஏவா வேலு. நான் கேட்ட கேள்வி பதில். எங்க குளத்தை காட்டு, நீரை காட்டு. சீமானோட கொள்கைக்கு மழை எங்கயா? 8 லட்சம் கோடி மழையை உடைச்சி இருக்கல. இதுக்கு யார் பொறுப்பு? ஸ்டாலினா, உதயநிதியா, சபரிவாசனா, இல்ல அந்த சுதுரை சார்ந்த அமைச்சர் ஏவா வேளா? நீ கட்டின யானை எங்கேயா? உன் யானை? காமராஜ் சார், அதெல்லாம் பழசெல்லாம் பேச முடியாது. தமிழ் மக்கள் வந்து உணரணும். எல்லாத்தையும் அடிமையாகிட்டான். ஒவ்வொரு குடும்பத்தையும் பட்டா போட்டான். இவ்வளோ பணம்னு பணத்தை கொடுக்குறான்ல. தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணத்தை விற்கக்கூடாது இருக்கு. நீ தேர்தல் ஆணையம் பிராடு, மத்திய அரசு பிராடு. நீ சர்ஜிக்கல் பண்ணியா? வீட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது சொல்லுதையா? புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, சீமான் இந்த நாட்டில் இல்லைன்னா தமிழ்நாடு பாதி போயிடுச்சு. இங்கே எதுவுமே எங்கே இருக்கானே தெரியல. 100க்கு 25 பேர் தான் தமிழே இருக்கான். 75 பேர் யாருன்னே தெரியல. என்ன பேசுறீங்க நீங்க? சீமானை பத்தி குறைவு இவனுக்கு தகுதி கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில். ஜெயிக்க போறேன்னு பாக்குறியா? நாங்க தான் ஆப்பு வைப்போம். நீனா பாரு, இந்த எலெக்ஷன்ல 1 கோடி வாக்கு வாங்குறோம். நாங்க நிஜமா சொல்றேங்க. எல்லாம் சிந்திப்பாங்க. படிச்சவள உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. குடும்பத்தை பிரிச்சுட்ட. மயம் குடிகாரன், மகன் வந்து இங்கிட்டு செல்ல தூக்கிட்டு ஓடுது, பொண்டாட்டி வேலைக்கு போகுது, புருஷன் சாரையா கடையில படுத்திருக்கான். என்ன ஆச்சு? நான் கேட்ட கேள்வி பதில். உன்னை மதிவித்து மக்களை அடிமையாக்கி நீ வந்து ஆட்சியாளர் விரும்புறிய. இன்னும் ஆளையா விரும்புற? எடப்பாடி உனக்கு தான் சொல்றேன். நீ என்ன வீடு தருவேன், 2000 தருவேன், சிலிண்டர் தருவாங்கிற புராணம் பேசாத. முதல்ல உன் மயம் குற்றவாளி. நீ ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி கடன். எவன் தாலி எடுத்து கட்டுறது? கேட்ட கேள்வி பதில். அரசு பணத்தை நீ எழுதி இலவசமாக கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? 1,48,17,000 பேருக்கு நீ உரிமை தொகை கொடுத்துருக்க. நீ 2000 ரூபா கொடுக்குற. எங்கே இருந்து கொடுக்கும்? பண்டை காட்டியா? உனக்கு பணம் கொடுக்குறேன்னு கேட்குற. உன் பண்ட்ஸை காட்டு. நான் என்ன கேட்குறேன்னா,
சீஃப் செக்ரட்டரி தாங்க குற்றவாளி முருகானந்தம். இதுக்கெல்லாம் பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. அவன் நிலையான அலுவலர். இவங்க வருவான் போவான், துரத்தி விரட்டடிக்கணும். திராவிட இயக்கம் இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா இனிமேல் நம்ம வந்து பிச்சைக்காரன் ஆகிட்டோம், இப்போவே குடிகாரன் ஆகிட்டோம். யாரோ கடை வச்சிருக்கான், புரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்புல விடிஞ்சா ஒரு மர்டர், விடிஞ்சா ஒரு கற்பழிப்பு, விடிஞ்சா குடி. நான் இதுக்கெல்லாம் யாருன்னா பதில்? பாதுகாப்புத்துறை யாரு? நீ ஐக்கிய மயிலா புடுக்குறியா? 24 போலீஸ் காவல்துறையா இருக்கிற. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சாராய கடைக்கு போலீஸை பாதுகாப்பு போடலாமா? புரியுதா? நான் கேட்டுக்கல. இல்லீகலா எத்தனை பார்வை வச்சிருக்க? இல்லீகலா இவ்வளவு பார்வை வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் விரட்டி எடுப்போம்பியா. நாங்க சீமான் கண்டிப்பா வருவாரு. நீங்க நினைக்காதீங்க, எங்களுக்கு எவனுமே ஆள் இல்லை. எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. விழிப்புணர்வு ஆவாங்க மக்கள். வீட்டுக்கு வீடு ஓடு. 10 லட்சம் பேர் வந்தாங்க மாநாட்டுக்கு, புரியுதா? மாநாட்டில் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தீங்களா? புரியுதா? முல்லை, மருதம், நெய்தல் என்ட்ரன்ஸ்ல போட்டுதான்ல, தமிழ் வாயில் போட்டுதான். எவனா போடுவானா? 317 பதாயம் இருந்துச்சு. எவனாச்சும் மாநாட்டில் வைப்பானா? இது கேள்வி. எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கு. வீட்டுக்கு அன்னைக்கு வந்தவங்க கண்டிப்பா ஒரு ஆள் 5 ஓட்டு போடுவாங்க. மாற்றுக்கிறதுல சீமான் ஆட்சி வெகு ஷார்ட்லயே வரும். நாங்க வந்தோம்னா எல்லாத்தையும் பறிச்சிருவோம். தம்பி வராமலே நிறைய மாற்றங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாததில் ஏரி குளங்கள் நாங்கள் டூர் வாரிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, அரசாங்கம் மூலமாக நிறைய லஞ்சம் வாங்கிட்டு இருந்தது. அது இப்போ தடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். இல்லைன்னா எது எடுத்தாலும் லஞ்சமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து ஏறக்குறைய நிறைய கையூட்டு ஊழல் பாசறை மூலமாக நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக சூழலியல் சம்மந்த விட்டதை நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மகளிர் சார்ந்தும் நாங்கள் மகளிர் முன்னெடுத்துட்டு தான் இருக்கிறோம். மு ஜெகதீஷ் சந்தர், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டிடுறேன். தொகுதியை பொறுத்து சொல்லணும்னா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதி, 6 வட்டம் தான். ஆனால் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணா நகர் மாதிரி ஏன் திருவிக நகர் இல்லைன்றது தான் ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அவங்க வந்து நீங்கள் ஒரு சென்னையில் ரொம்பவே வந்து ஒரு சுற்றுச்சூழல், குடிநீர், பட்டா பிரச்சனைகள், சென்னைக்கு மொத்தமாக என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக நகர் தொகுதி தான். இங்கே பல பிரபலங்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிற அளவுக்கு மாறலை. நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்த திருவிக நகர் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரதான பிரச்சனையான பட்டா பிரச்சனை, குடிநீரில் கழிவுநீர், கிட்டத்தட்ட 70 வருஷம் இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு நல்ல சுகாதாரமான தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பிரச்சனை, எல்லா கட்சிக்காரர்களும் வாட்டர் கம்பெனி வச்சது தான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இயல்பாக கொடுக்க முடியும், ஆனால் கொடுத்துட்டா மக்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னா இங்கே பிஸ்னஸ் ஆகாதுன்றதுனால தான் இந்த பிரச்சனையாக இதுக்கான பிரச்சனையாக இருக்குது. இதை அடுத்து பார்க்கும்போது வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபேக்ட்ரியோ விவசாயமோ எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சராசரியாகவே வந்து கூலி தொழிலாளியாக இருக்காங்க. கொஞ்சம் உயர்தட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக நல்ல தீர்வு கொண்டு வருங்க. ஒரு வார இறுதியில் மெடிக்கல் ஷாப்பில் அதிகம் பேர் இருக்காங்களா, ஒயின் ஷாப்பில் அதிகம் பேர் இருக்காங்களான்னு பார்த்தா நீங்கள் 10 மணி வரைக்கும் ஒயின் ஷாப்பில் தான் அதிகம் இருப்பாங்க. அது நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் மருந்து கடைக்கு பார்த்தீங்கன்னா மருந்து கடையில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் தேவையாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 70 வருஷமாக அந்த திராவிடம் பண்ணியிருக்க இந்த இந்த ஒரு இந்த உடலை வந்து நோயாக்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த திராவிடம் வந்து நம்ம நாட்டை பண்ணியிருக்கு. இதுக்கான மருந்தாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. நீங்கள் காசு கொடுங்க, கொடுக்காமல் போங்க. இங்கே திரை கவர்ச்சி வரலாம். எம்ஜிஆரோட பெரிய கவர்ச்சியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வேணும்னா போட்டு ஒரு 10% கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த முறை வந்து கமலஹாசன் பாட்டு வந்து காத்துட்டு தான் இருக்குன்றதை வந்து நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து போராடுவோம், போராடிட்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு வந்து இன்றைக்கே முடிச்சுட்டு இந்த எலெக்ஷன்லேயே சிஎம் ஆகிட்டு நாங்கள் உடனே நாட்டை திருத்தணும்னு வரலை. 15 வருஷமாக களத்தில் இருக்கோம். அந்த இது விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழக மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கிறாங்க. 8ன்றது 16 ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருக்க மக்கள் அப்படின்னு ஒரு அந்த நைட்டில் நினச்சாங்கன்னா மாற்றி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாற்றத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நான் மேகலா, பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். போராடுவோம், போர் இல்லைங்களா, போராடி தான் ஆகணும். முயற்சி நம்ம வெற்றிக்காக தான் முயற்சி செய்வோம். வெற்றி தோல்வின்றது நம்ம முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது. ஸோ இறுதி வரையும் போராடுவோம், வெற்றியை அடைவோன்ற நம்பிக்கையோடு செய்கிறோம்.